ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்துட்டு நம்ம தக்காளி சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி சாதம் பண்ணிடலாம். எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் விட்டு நெய் போட்டுக்கணும். சரியா? நெய் வந்து நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய் தான். நெய் போட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எப்பவும் போல் பண்ணுவோம் இல்லைங்களா, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. கடைசியில் சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை இந்த நாளையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுட்டு அது கூட இஞ்சி, பூண்டு இதையும் நல்லா தட்டி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளி பிடிக்கும், தக்காளி ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா 2 தக்காளி 3 தக்காளி கூட தாராளமாக சேர்க்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும். ஓகேவா? தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்துட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணணும். அது எப்போன்னா தக்காளி போட்டோம் பார்த்தீங்களா, தக்காளி நல்லா மசிஞ்ச உடனேயும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போடணும். நான் அதை எடுக்க மறந்துட்டேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கேன், அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து கீழே சிந்த மாட்டேன். நான் வந்து ரோஸ் செடியெலாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். அந்த வெங்காயம்லாம் பிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தோல் எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு செடிக்கு ஊற்றுனா ரொம்ப நல்லா வளரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டு நல்லா கொதி வருது. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது கத்திரிக்காய் வறுவலுக்காக கத்திரிக்காவை வந்து கழுவி வச்சாச்சு. கழுவி நல்லா நீட்டமாக கட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மந்தமாக கட் பண்ணிங்கன்னா அப்புறம் வேகிறதுக்கு லேட் ஆகும். கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் செய்கிறதுக்கு வடச்சட்டி வச்சாச்சு. காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு நம்ம எண்ணெயிலே தான் செய்ய போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ ஒரு வழக்கமாக சேர்த்துறதை விட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அதிகமாகவே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்டு வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வணங்கின கடைசியில் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்த பிறகு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பவுடர் அது போட போகிறோம். கறி மசாலா தூள் இருந்தாலும் போடலாம். என்கிட்ட இப்போ சிக்கன் தூள் தான் இருக்குது, அதனால் சிக்கன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வணக்கணும். தண்ணியும் விடக்கூடாது. நல்லா வணக்கிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுட்டு
ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா வணக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ குக்கரோட விசிலெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. நல்லா எல்லோயிஷாக வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம நல்லா கிளறணும், சரிங்களா? கீழே இருக்கிற அந்த நம்ம மசாலாலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கீழே செட்டில் ஆகிருக்கும். இப்படி நல்லா கிளறும் போது அது நல்லா மேலே வந்து ஒரே சரி சமமாக இருக்கும். என்னால் ஒரே கையில் கிளற முடியல, அதனால் நான் கொஞ்சம் ஃபோனை கீழே வச்சுட்டு கிளறின கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கிளறியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வச்சிடலாம், பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா ரெடி ஆகியிருக்கு. இன்னும் ஒரு தடவை நல்லா கலந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகி வரணும். பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி சிக்கன் மாதிரி ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டில் வந்துட்டு தட்டெடுத்து நம்ம தக்காளி சாப்பாடு போட்டுட்டு கத்திரிக்காயை வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து தக்காளி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சிக்கனோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.